ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 2025 புது வருஷத்தில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி சேர்த்து வச்சிங்களோ தெரியலை. இனிமேலாவது இந்த 2025 அப்புறமா நம்ம எப்படியெல்லாம் செலவை குறைச்சி எப்படியெல்லாம் நம்ம பணத்தை சேமிக்கிறது அப்படின்றத புதுசாக ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன். இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதிகமான அளவில் சேமிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆள் கொடுங்க. இப்போ பாருங்கள், 2025 புது வருடம். இனிமேல் இப்படி பண்ணலாம். ஆமாம், இதுவரை எப்படிலாம் பண்ணமோ அதெல்லாம் விட்டுருங்கங்க. இனிமேலாவது நம்ம சேமிப்புன்னு சொல்லாமல் அதில் நம்ம கவனம் செலுத்தி பணத்தை பிரித்து வச்சு சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோ, சரிங்களா? பணத்தை பிரித்து வைக்கிறது, மாதம் நம்ம எப்படி பணத்தை பிரித்து வைக்கணும், எதுக்கெல்லாம் நம்ம பட்ஜெட் போடணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்படி பட்ஜெட் போட்டாலே போதுங்க, பாதி இது நம்ம கடந்த மாதிரி ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு வாடகை வீடா சொந்த வீடா? நீங்கள் சொந்த வீடுனா ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கான காசு எவ்வளோ? வாடகை வீட்டுக்காரங்க ஒரு 3000 ரூபா எடுத்து வைக்கிறாங்கன்னா உங்களால் தாராளமாக சொந்த வீட்டுக்காரங்க 3000 ரூபா எடுத்து வைக்க முடியும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நான் வாடகை வீடாக இருந்துச்சு அப்படின்னா வாடகை வீடு, காய்கறி, மளிகை பொருட்கள், கேஸு, அசைவ சாப்பாடு, நம்ம அசைவம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுக்கிறோன்னா அதுக்கான தனியாக ஒரு பட்ஜெட் அதுக்கு ஒதுக்கியாச்சு. தின்பண்டம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு தின்பண்டம் வாங்குறதோ இல்லை பால் வாங்குறதோ இல்லை வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிட்றதோ அது எல்லாமே இதில் குறிக்கும். அதனால் அதுக்கும் ஒன்று ஒதுக்கிட்டோம் நம்ம அமௌண்ட்டு. ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது இல்லை கேபிளுக்கு நாங்கள் மாதம் காசு கொடுக்குறது, இது எல்லாமே இதுக்கும் ஒரு பட்ஜெட் போடணும்ல, அதனால் அதையும் இதில் சேர்த்தாச்சு. பெட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்கே போகணும் வரணும்னா பெட்ரோலுக்கு போகிறது, ப்ளஸ் இதில் கூட நீங்கள் நான் பஸ்ஸிலேயே போகிறேன் அப்படின்னா பஸ் ஃபேரு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இபி பில், நம்ம மின்சாரத்துக்கு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு இபி பில் கட்டுறோம், அதுக்காண்டியும் ஒதுக்கணும். மருத்துவ செலவு, சரிங்களா? இது போக இந்த பட்ஜெட் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதில் இப்போ வாடகை காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்தோன்றதை டிக் பண்ணி எழுதிக்கோங்க. காய்கறி வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா 250ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 2வது வட்டம் வாங்கும்போது ஒரு 250, 3வது வாரம் வாங்கும்போது ஒரு 250, 4வது வாரம் வாங்கும்போது ஒரு 250, இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வாடகை வீடா சொந்த வீடான்னு எழுதிக்கோங்க. காய்கறி இந்த கொடுத்துருக்குற எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க மாதம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எனக்கு வார சம்பளம் அப்படின்னீங்கன்னா வாரம் ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 300 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பு குறைஞ்சது 3 மாதத்துக்கு, 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு தாராளமாக யூஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அசைவ சாப்பாடு ஒரு சில பேர் வாரத்தில் 2 நாள் எடுப்பாங்க, இல்லை வாரத்தில் 3 நாள் எடுப்பாங்க, இல்லை வாரத்தில் 1 நாள் மட்டும் எடுப்பாங்க. அவங்களும் இதில் நோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? இப்படி நீங்கள் பாக்ஸ் போட்டு காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம 2025லேருந்து ஃபாலோ பண்ண போகிற பட்ஜெட்டு. அது போக சேமிப்பு கண்டிப்பாக நம்ம போடுற பட்ஜெட்டில் சேமிப்புக்கான காலம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று சீட்டு, நம்ம வார சீட்டோ மாத சீட்டோ ஏதோ ஒரு சீட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏழை சீட்டு கட்டணும். 2ல் 1. இந்த ஊர்லலாம் பிடிப்பாங்க சீட்டு கட்டுறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சீட்டு போட்டுக்கோங்க. இல்லை ஏழை சீட்டு போட்டுக்கோங்க. 500 ரூபா சீட்டோ ஏதோ ஒரு சீட்டில் சேர்ந்துக்கோங்க. அதுவும் சேமிப்பு. இது நாம் பயன்படுத்துறதுக்கு, இது நம்ம சேமிப்புக்கு, சரிங்களா? இது அன்றாட நம்ம பயன்பாட்டிற்கு பயன்படுறது. இது சேமிப்பு. நம்ம வர்ற வருமானத்தில் இந்த ஏழை சீட்டு கட்டுறது அதுக்கு. அது போக பேங்க்கில் ஒரு 500 ரூபா மாதம் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா அங்கேயும் போடலாம், ஓகேங்களா? அப்புறம் நகைச்சீட்டு, பெண் குழந்தையை வச்சுருக்கிறவங்க முக்கியமாக நகைச்சீட்டு போட்டுறீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, சரிங்களா? நம்ம சேர்த்து வச்சு மொத்தமாக பெண் குழந்தைங்களுக்கு எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் அதுக்கு ஒதுக்க முடியும். அப்புறம் உண்டியல் சேமிப்பு, இல்லைங்க நான் சீட்டெல்லாம் போடலை, நான் பேங்க்லேயும் போடலை, நகைச்சீட்டு உண்டியல்லையும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா உண்டியல்லையே நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுக்கலாம், சரிங்களா? இதுக்கெல்லாம் போக நம்ம சேமிப்புக்கும் பட்ஜெட் போட்டு வைக்கணும், சரிங்களா? மாதம் இந்த மாதிரி ஒரு
பட்ஜெட்டை நீங்கள் உருவாக்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. பெண்களாக இருக்கிற நம்ம வந்து இதை கையில் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, செய்வாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெண்களாக இருக்கிற நம்ம வேலைக்கே போனாலும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணுறது நம்மளாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க, சரிங்களா? அப்புறம் பாருங்கள், மாதம் எழுதி வச்சுக்கணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கோங்க 2025 ஜனவரி மாதம் அப்படின்னு போட்டு ஜனவரி மாதத்துக்கான காலம்னு சொல்லி போட்டு இந்த எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் சேமிப்பு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் இருப்பீங்க, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வருமானத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத எழுதிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் செலவு செய்தணும் குறித்து வச்சிடணும். இப்போ எந்த காய்கறிக்கு வாங்கின உடனே எவ்வளோ செலவாயிருக்கோ அதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் வரவு செலவை சரி பார்க்கணும். இப்போ ஜனவரி மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு மொத்தமாக எல்லாமே சேர்ந்து ஒரு 22,000 எனக்கு செலவாயிடுக்கு அப்படின்னா பிப்ரவரி மாதம் 23,000 வந்திருக்கா இல்லை 20,000 வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒன்று செலவை குறைச்சிருக்கோமா இல்லை செலவை கூட்டியிருக்கோமா அப்படின்றத நம்ம இந்த மாதம் ஒப்பிட்டு பார்க்கணும், சரிங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து ஐயோ போன மாதம் நம்ம இதுக்காண்டி அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்றத தெரியும். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு செலவு வந்தால் அதையும் மறக்காமல் குறித்து வச்சுருங்க. அப்போ போன மாதம் இந்த செலவு வந்துச்சு, அடுத்த மாதம் இந்த செலவு வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி 2025 புது வருஷத்தில் நீங்களும் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்களும் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வரவு செலவை குறித்து வச்சுட்டு உங்கள் சேமிப்பை பெருக்குங்க, ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. பாய் நண்பர்களே, பாய்.